அப்ளை பண்ண 10 நிமிஷத்துலேயே ஹோல் பாடியும் நல்லா பிரைட்டாக மாறி அன்வான்ட் ஹேர் இருந்தால் எல்லாமே ரிமூவ் ஆகி நல்லா பளிச்சுன்னு மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். நான் லைவாக ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் ரிசல்ட்டை வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. எக்ஸலண்ட்டான க்ரீம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நீண்ட நாட்களாக உங்கள் ஃபேஸில் மங்கு, பிக்மெண்டேஷன், கரும்புள்ளிகள், கருந்திட்டுக்கள் இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த க்ரீமை ஒரு டைம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் 1/4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுடலாம். இந்த தண்ணி கொஞ்சம் கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற பேக் வந்து முகத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஹோல் பாடிக்குமே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து நான் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுட்டேன். இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் என்ன அப்படின்னா, இந்த ஓமவல்லி இலைகள் தான் சேர்க்க போகிறோம். இந்த ஓமவல்லி இலைகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்மளுடைய ஹோல் பாடிக்குமே யூஸ் பண்ணும் பொழுது நல்லா வந்து ஒரு டேன்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா பிரைட்டாக மாற்றி கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த ஓமவல்லி இலைகளை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேஸுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஹோல் பாடிக்குமே யூஸ் பண்ண போகிற மாதிரி ஒரு பேக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். உங்கள் ஃபேஸ் அது மட்டும் இல்லை, ஹோல் பாடி நல்லா ஒயிட்டாக பிரைட்டாக மாறணும்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான பேக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ இந்த ஓமவல்லி இலை வந்து நல்லா வெந்து இந்த எசன்ஸ் இதில் வந்து இறங்கட்டும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஓமவல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 இலைகள் இருந்தால் போதும் உங்களுக்கு. இப்போ இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, லெமன் ஜூஸ் தாங்க. கொஞ்சம் லெமன் ஜூஸ், அதாவது நான் இந்த சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேங்க பாருங்கள். இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்து நம்ம இன்னொரு பொருள் இது வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க, கொதிக்க கொதிக்க அந்த ஓமவல்லி இலைகள் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது. அடுத்து நம்ம சேர்க்க போகிறது காஃபி பவுடர் தாங்க. சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. டக்குன்னு அப்படியே பொங்கி எல்லாமே ஊற்றிடும். இப்போ இந்த ஓமவல்லி இலைகள் நல்லா வெந்து வருது. நான் ஃப்ளேமை குறைச்சிட்டேன். இப்போ நம்ம கூட்டி வச்சாச்சு. பாருங்க, நல்லா வந்து சேஞ்ச் ஆகி வருது. நம்ம 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் சுண்டி வந்து நமக்கு கொஞ்சமாக கிடச்சா போதும். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகவும் வரும், நல்லா ரொம்ப லிக்விடாகிடும். அதனால தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், ஓமவல்லி இலைகள் நல்லா வெந்துருச்சு. இந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கிருச்சு. நீங்கள் கொதிக்கும் பொழுது நல்ல ஒரு மணம் வருது. இது கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். சும்மா 2 பிஞ்சு ஆட் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வாடிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அப்படியே எடுத்து கீழே வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஷாம்பு தாங்க. இந்த மாதிரி கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு 1 ரூபாய் ஷாம்பில் ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இதை போய் யூஸ் பண்ணலாமா ஃபேஸுக்கு அப்படின்ட்டு. தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரெகுலராக யூஸ் பண்ணாமல் நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் இதை யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸில் இருக்க டேன், பாடியில் இருக்க டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. இப்போ வெயில் காலம், ரொம்ப நம்ம டேன் ஆயிடுறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஷாம்பு யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை கூட தாராளமாக நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஷாம்புக்கு பதிலாக. நான் வந்து ஷாம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட வந்து அடுத்து நம்ம சேர்க்க போகிறது
1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் தாங்க. இந்த ஷாம்பு கூட சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். ஏன் இந்த கலரில் மாறிடுச்சுன்னா, நான் காஃபி பவுடர் அந்த லிக்விடில் இருந்த ஸ்பூன் அதை தூக்கி இதில் போடவும் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு கலர், வேறு ஒன்றும் இல்லை. இந்த சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வந்து நம்ம பயன்படுத்த போகிறது கோல்கேட் தாங்க. நீங்கள் என்ன கோல்கேட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கோல்கேட் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ஹோல் பாடிக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டேன் ரிமூவல் பேக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். கோல்கேட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ வீட்டில் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம பல்லெல்லாம் எந்த கரை இருந்தாலும் நல்லா எவ்வளோ கிளியராக பலன்னு மாற்றி கொடுக்குது. அப்போ அதே மாதிரி நம்ம பாடியில் எவ்வளோ டேன் இருந்தாலும் எல்லாத்தையுமே சூப்பராக கிளியர் பண்ணி கொடுக்குங்க இந்த கோல்கேட். அதனால் நீங்கள் பயப்படாமல் தாராளமாக சூப்பராக நீங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணலாம். நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். இப்போ சுகர் வந்து நல்லா வந்து இதில் மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சேர்க்க போகிற இன்னொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா கடலை மாவு. நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த கடலை மாவு நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆகாது. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த டிகாஷன் இதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள். காது, கழுத்து, கை, கால், ஹோல் பாடிக்குமே நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹோல் பாடிக்கும் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் ஃபேஸ்லேயும் பாடிலையும் இருக்கிற டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபேஸு ஹோல் பாடி நல்லா பலன்னு மாற்றி கொடுத்துருங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ரெமெடி தான் இது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, செம்மையாக வந்திருக்கு. நல்லா இன்னும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சமாக எடுத்து உங்கள் கையில் அப்ளை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப நேரம்லாம் உங்கள் ஃபேஸில் வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணி பாருங்களேன். அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் உங்கள் ஃபேஸ், உங்கள் பாடி எல்லாமே செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஃபேஸ் பாருங்கள் ரொம்ப டேன் ஆயிடுச்சு வெயிலில் அலைஞ்சதுனால. இப்போ இந்த டேனெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதேமாதிரி நீங்கள் கை கால்லலாம், அதாவது சொல்லப்போனால் அண்டர் ஆர்ம்ஸில், அப்புறமேட்டு தொடை இடுங்கில், இந்த மாதிரி இடங்கள்லாம் கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். முடியில் அப்படியே பளிச்சுன்னு மாற்றிடுங்க. அவ்வளோ சூப்பராக ரிமூவ் பண்ணும் டேனை. இப்போ என் ஃபேஸில் இருக்க டேனை எப்படி ரிமூவ் பண்ணுதுன்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்குங்க. சூப்பரான டேன் ரிமூவல் பேக் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கோல்கேட் ஆட் பண்ணியிருக்கோம், பேஸ்ட் அது ஷாம்பு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் எதுவுமே நினைக்கவே வேண்டாம். ஒன்றுமே நமக்கு பண்ணவே பண்ணாது. நல்லா வந்து டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க. பாருங்கள் அப்ளை பண்ணும் பொழுது எவ்வளோ சூப்பராக இருக்கு. இது எல்லாமே நம்ம பாடியில் யூஸ் பண்ணுறது தான். ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் பொழுது என்ன பண்ணுறோம், முகத்துக்கு ஷாம்பு வந்தால் அதை முகத்தில் அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே கழுவிடுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுமாரி பல் விளக்குறோம் கோல்கேட்டில், வாய்க்குள்ளே யூஸ் பண்ணுறோம். எந்த விதமான சைடு எஃபெக்ட் நமக்கு வர்றதில்லை. பல்லெல்லாம் எவ்வளோ பளிச்சுன்னு மாற்றி கொடுக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் இப்படி எல்லாம் ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். தாராளமாக டேரெக்டாக தான் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டிங்கன்னா போதும். எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குன்னு இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். வெறும் 5 நிமிஷம்.
நம்ம அந்த மசாஜ் கொடுத்தாலே போதும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் ஒன்று கொடுத்துருங்க. கழுத்து, காது, கை, கால் எல்லா இடத்துலையும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஃபேஸை வந்து சூப்பராக வாஷ் பண்ண போகிறோம். இப்போ 5 மினிட்ஸ் விட்டாச்சு. ஃபேஸ் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி ஈரப்படுத்திக்கிறேன். அப்போ தான் நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க எப்படி இருக்குது. வெறும் 5 நிமிஷத்துல எந்த அளவுக்கு பளபளன்னு மாத்திருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு. நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். பாருங்கள் என் கைக்கும் என் ஃபேஸ்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு. என் கை எவ்வளோ டார்க்காக இருக்குது, என் ஃபேஸ் எவ்வளோ ப்ரைட்டாக மாறி இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பயப்படாமல் நீங்கள் 100க்கு 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் அப்ளை பண்ணலாம். செம்ம ரிசல்ட் கிடச்சிருக்கு பாருங்களேன். ஐயோ நம்பவே முடியல. செம்ம சூப்பராக இருக்குங்க. ஃபேஸு நல்லா க்ளோவாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்குது. டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கு. நீங்கள் பார்த்த ஃபேஸுக்கும் இப்போ பார்க்குற என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்களேன். நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும். சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பளபளன்னு இருக்குது பாருங்கள். பாருங்களேன் நல்ல ஒரு க்ளோ தெரியுது பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, என்னுடைய அன்வான்ட் ஹேரெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணியிருக்கு. எனக்கு குட்டி குட்டியாக எல்லாம் முடி இருக்கும். அதனாலே இந்த இடம்லாம் டார்க்காக எனக்கு தெரிஞ்சுது. இப்போ பாருங்கள் நல்லா பிரைட்டாக இருக்குது. நல்லா வலுவலுன்னு இருக்குங்க. செம்ம வலுவலுன்னு இருக்குது. அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ஸ்மூத்தாக பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிளாஸி ஸ்கின்னாக தெரியுறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் கைக்கு என் ஃபேஸ்க்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் என்னோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, முகத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஹோல் பாடிக்குமே நீங்கள் சூப்பராக ட்ரை பண்ண. நல்லா வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹோல் பாடியும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. செம்ம சூப்பராக ரிசல்ட் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்கள் காலில் கணுக்காலெலாம் நம்ம உட்காந்து இருக்கிற இடத்துலலாம் டேன் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி மாச்சு மாதிரி இருக்கும். அதெல்லாமே ரிமூவ் ஆகிடுங்க. அதேமாதிரி இந்த கைகளில் இந்த முட்டி பகுதியிலலாம் இருக்கிற டேனெல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.